ஹலோ காய்ஸ், நீங்க வந்திருக்கிறது ஏகே கேமிங் ஜோன். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட்ல ஹார்ட் கோர்ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே சர்வே பண்ணிட்டு அப்புறமா இந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து கண்டிப்பா வீடு கட்டுறோம். நம்ம ஒரு ஃபார்ம் கட்டணும். அதுக்கு முன்னாடி சன்செட் ஆகுதா சன்ரைஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு சன்செட் தான் ஆகுது. நைட் ஆன மாதிரி இருக்கு. சரி வாங்க அப்படியே தூங்கிடலாம். லஜக்குன்னு படிச்சா மஜக்குன்னு நம்ம கண்ணும் செட் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோன்லாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம். ஸோ என்ன டைமென்ஷன் பண்ணியிருந்தோம்னா 20, 28, 58. ஸோ அது என்ன கணக்குன்னு தெரில, வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து 10, 14 தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், 10, 14 தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான பர்ஃபெக்ட் பிளேஸ் தான் நான் தேட போகிறேன். நம்ம இப்போதைக்கு சும்மா இருக்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல வீடு கட்டிடலான் இருக்கேன். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு டர்ட் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா அது ஒரு யூஸ் ஆகும். இருங்க, நான் கொஞ்சம் டர்ட் எடுத்துக்கிறேன். டக்குன்னு போய் டர்ட் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா பக்கத்தில் இந்த நம்ம வீடு கட்ட போகிற இடத்துல அங்கேதான் வீடு கட்ட போகிறோம். இந்த இடத்துல பிளைனாக இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லேக்கா பாண்டா என்னமோ இருக்கு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டர்ட் தேவைப்படுது. அதை எடுத்துட்டு டக்குன்னு போய் அதெல்லாம் அடிச்சு விட்டுலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் சர்வே பண்ணியிருப்போம். நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை மறக்காமல் பாருங்கள் போய். சரி வாங்க, இந்த டேட்லாம் கலெக்ட் பண்ணி 34 கலெக்ட் பண்ணியாச்சு. போய் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். இது வேறு கொஞ்சம் தொல்லையாக இருப்பா. டக்குன்னு இந்த 31 பேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னடா பத்தாது எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்சோண்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 தேவைப்படும்னு நினைக்கிறேன். டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இந்த இடத்துல ஒரு மைனிங் பிளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதே மாதிரி டனல் போட்டு மைன் ஷாஃப்ட் ஒன்று கண்டுபிடிச்சோம்னா நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு கேவ் கண்டுபிடிச்சோம்னா அந்த கேவுக்கு அழகாக போயிட்டு நம்ம மைனிங் பண்ணுறதுக்கு மைன் ஷாஃப்ட் மாதிரியே நம்மளே ஒன்று உருவாக்கிக்கலாம். 20 எடுத்துட்டேன் அப்படியே பேசிட்டு. சரி வாங்க அந்த 20 எடுத்துட்டு போயிடலாம். அப்படியே எவன்டாது எங்க வேண்டரிங் ட்ரேடு அங்க அவன் எப்படி ஸ்பான் ஆனா? அங்க மேல போய் ஸ்பான் ஆயிருக்கான். இதெல்லாம் அப்படியே அடிச்சு விட்டுலாம். பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். சும்மா பத்தாதா? 4 தேவைப்படுது. இதுக்குன்னு இந்த இடத்துல போய் எடுத்துடலாம். 1, 2, 3, 4. சரி வாங்க 10. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல அப்படியே பச்சை பசேன்னு ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கிராஸ்லாம் உடச்சுக்கலாம். நான் வீடு கட்டும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் அப்படியே சல்லுன்னு கிளியர் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடு கட்டுற வேலையை ஆரம்பிப்போம். எங்களாவது இது என்ன லீஃப் லிட்டர் இது யூஸ் ஆகும் ஃபர்னஸில் போடுறதுக்கு. ஸோ நம்ம தான் அந்த பக்கத்துலேயே ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அந்த லீஃப் லிட்டரில் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கோலுக்கு போல் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மள்கிட்ட கொஞ்சம் கோல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஃபர்னஸில் போடல, இங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். இப்போது வீடு கட்ட டே நான் ஸ்டார்ட்டே பண்ணடா. வாங்க இந்த இடத்துல அப்படியே இதை உடச்சிடலாம். தெரியாமல் வச்சிட்டேன். ஈவனாக பண்ணிக்கலாம் இதை. இந்த வீடியோவில் நம்ம கோல் என்னன்னா வீடு கட்ட போகிறோம். வீடை சட்டு நம்மளால முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக கட்டணும். ஏன்னா டைமுக்குள்ளே கட்டணும் கைஸ், கட்டணும் சீக்கிரமாக. நீங்களும் அதே மாதிரி வீடியோ முடிகிறவங்களாட்டையும் டக்குன்னு போய் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாடலாம்னு மறக்காமல் சொல்லிடுங்க. மைன்கிராஃப்ட் வந்து பொதுவாகவே நான் போடுவேன். இந்த இடத்துல முடிஞ்செல்லாம் நான் ஃப்ளாட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஃப்ளாட் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குப்பா. சரி வாங்க, நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி 10/14 தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி பார்த்துட்டிங்கன்னா ஐயோ மாற்றி வச்சிட்டேன். சாரி கேஸ், நான் மன்னிச்சிருங்க, மாற்றி வச்சிட்டேன். 10. இந்த லென்த்து கரெக்டாக இருக்குமே தெரில, நான் தான் உடச்சேன். சரி வாங்க இப்போ எவ்வளோ இருக்குன்னு டக்குன்னு நின்றுட்டு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. இன்னும் நம்ம ஒரு 8 பிளேஸ் பண்ணோம். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குப்பா. வச்சிடலாம். ஓடி ஓடி எல்லாத்தையும் ஓட 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 பிளாஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அந்த பெட்டு எல்லாம் வச்சிடலாம். அந்த செஸ்ட் மட்டும் இருக்கட்டும். செஸ்ட் உள்ளதா இருக்கு. எவ்வளோ நான் எண்ணாமலே வச்சுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்னும் இப்படியே வச்சுட்டே போகலாம். இன்சைடு இந்த டின் 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 டின். ஆக்சுவலி எனக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த பெட்ஷீட்டே பிடிக்காது. நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா அதை வச்சு நான் ஃப்ளோரிங் போட்டுக்குவேன். அதுக்கு தான் எடுத்திருக்கேன். டக்குன்னு அதெல்லாம் பிளாங்காக மாற்றிட்டு இதை போட்டுடலாம். கீழே ஃப்ளோருக்கு நிறைய செஞ்சுக்கலாம். ஏன்னா தேவைப்படும். இது போதும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அதை வச்சோம்னா இப்போ எல்லாத்தையும் எடுக்கணும். சரி எடுத்துக்கலாம். என்ன பஞ்சமா எடுத்துக்கலாம். வைஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே கீழே தான் கிடக்கும். கோல்டன் ஆப்பிள் வேறு இருக்குது. டக்குன்னு இந்த சேஸை போய் சேஸுங்கிற மாதிரி செஸ்ட்டு இங்கே வச்சுட்டு எல்லா செஸ்ட்டாக மாற்றி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டேன். ஐயோ இது தேவைப்படும். இது 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 எல்லாத்தையும் டக்குன்னு டக்குன்னு வைன்னு சொல்லி நான் டக்கு டக்குன்னு வச்சுட்டு இருந்தேன். இதை வேற வெளியில் போட்டேன். இது வேற ஒழுங்கா உள்ள போக மாட்டேங்குதுப்பா. ஒரே மென்டல் டார்ச்சர் இருக்குது. டக்குன்னு இது உள்ள வச்சுட்டு சரி நம்ம டக்குன்னு பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதெல்லாம் நம்மள்ட்டே இருக்கட்டும். டக்குன்னு நம்ம ஃப்ளோரிங்லாம் போட்டுடலாம். வீடியோ ஆரம்பிச்சா ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆச்சு. மன்னிச்சிடுங்க கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வீடு கட்டுவோமா மாட்டோமான்னு இப்பயே போய் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் இப்போதைக்கு நம்மளோட வீடு. இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். பட் இப்போ இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம். இதை எப்படியே பிளேஸ் பண்ணிட்டே போகலாம். 8 இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 ரூபா வைக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு ஜாக்ஸ் வச்சு உடச்சிட்டு இது டக்கு நீங்கள் போட்டுடலாம். இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? 4 8 தேவைப்படுது. 8 1 2 அவ்வளோதான். இப்போ முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சைடில் பில்லர் போடணும். ஸோ 5 blocks ஹைட். 1 2 3 4 5 கீழே வந்தால் டேமேஜ் விடுவோம். ஸோ அதனால் இந்த ஒரு ஐடியா இருக்குது. நம்ம வந்து இந்த கீழே குதிச்சுட்டுலாம் எப்படியோ டேமேஜ் விழுந்தா ஆகும். 1 2 3 4 5 நான் பிளாக்கை பிளேஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப கவரம். 1 2 3 4 4 4 5 5 உந்துச்சுப்பா. கீழே 2 பிளாக் பிளேஸ் பண்ணுவோம். என்னடா 2 பிளேஸ் பண்ணணும் மொத்தம் பிளேஸ் பண்ணல. கொஞ்சம் பசிக்குது. ரீஜென்ரேட் ஆகிறதுக்காக கொஞ்சம் டக்குன்னு சாப்பிடுவோம். போதும் சரிவாங்க. இப்போ 1 2 3 4 5 எங்கே குதிக்கலாம்? அடடே எப்படி பார்த்தாலும் டேமேஜ் இருந்தாகும். ஆனால் தான் நான் குதிச்சேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதை ஸ்ட்ரிப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஸ்ட்ரிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லாயிருக்கும். பண்ணியாச்சு கைஸ். ரொம்ப நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லாதான் இருக்கு பார்க்குறதுக்கு டீசெண்டாக. டக்கு நல்லா ஸ்ட்ரிப் பண்ணிட்டு டக்குன்னு இப்போ நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம். இப்போ வந்து கொஞ்சம் பிரிட்ஜ் பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அது 14 நம்ம வச்சது. ஸோ இப்போ 2 போக 12 இருக்கும். 1 2 3 4 5 இது இருங்க நம்மளால இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 3 4 5 1 2 3 4 5 இது 2 தான் என்ட்ரன்ஸ் கைஸ். பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நான் ஸ்ட்ரிப் பண்ணிடுவேன். 10 10 10 10 10 ஸ்ட்ரிப் பண்ணியாச்சு.
அடுத்து இதே அப்படியே ஸ்டிப் பண்ணிக்கலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா செரி வுட் இங்கே பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா செரி வுட் இல்லாததுனால நம்ம ஓக் வுட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓக் வுட் டக்குன்னு எடுத்துடலாம். இன்னும் நம்மள்கிட்ட வந்து நிறையா பிளாங்க் இருக்கு. பிளாங்க் மட்டும் இல்லை, வுட்டும் நிறையாவே இருக்கு. நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு பார்க்கர் வீடியோ ஒன்று போட போகிறோம். அதுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸ்லாப் எதுக்குன்னா ரூஃப்காக. ஸோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன ஏதோ கிராஃப்ட் பண்ணுமா? நான் இல்லை கைஸ் வாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு இந்த பெட்டு தூக்கி இங்கே போட்டுடலாம். இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல வர இது பிளேஸ் பண்ணோம். இதில் போயிட்டு காபிள் ஸ்டோன் ஸ்டேர்ஸ் ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த 2 ஸ்டேர்ஸ் இங்கே போட்டு இதை உடச்சிடலாம். முடிச்சுட்டு இந்த 2 எடுத்துட்டு இந்த இடத்துல என்னடாடி இந்த இடத்துல நான் பிரிட்ஜோட பிளேஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ப்ளேஸ் பண்ணிட்டு அதை ஒழிஞ்சிச்சுடா. டக்குன்னு வாங்க தூங்கிடலாம். காலையில் எழுந்திரிச்சு எந்த வேலையும் இருந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா நைட்டு ஜாம்பிக்கு இதை வந்து அடிச்சிட்டோன்னா இந்த சீரீஸே வழங்காமல் போயிடும். ஸோ டக்குன்னு எழுந்திரிச்சாச்சு. ஸ்டிக் எடுத்தாச்சு. எழுந்திரிச்சோன்னே டக்குன்னு அந்த அது என்ன சொல்லுவாங்க ஆக்ஸ் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இதை பண்ணியாச்சு. போயிட்டு டோரை சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்போ நான் ஸ்லாப் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்லாப் போடுறதுக்கு என்ன பண்ணணும், மேலே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக. இங்கே கொஞ்சம் ஹார்டான பார்ட். கைஸ் ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா நான் வீடை கட்டி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நேரம் ஆச்சு இதுக்கு. நான் இன்னும் சில விஷயத்த மறந்துட்டேன். இதெல்லாம் ஸ்டிப் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். நான் அதை வீடியோவில் கட் பண்ணியிருப்பேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த ரூஃப் போடுறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ மன்னிச்சிடுங்க, நான் அந்த வீடியோ கிளிப்ஸ் போடல. ஏன்னா அது யாருறான் நைட் ஆயிடுச்சுங்க, தூங்கிட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம டே 2ம் டே 3ம் இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடு கட்டின ப்ராசஸ் மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. நான் இதை வீடு கட்டுற ப்ராசஸ் எல்லாம் சேர்த்துருந்தேன்னா ஆக்சுவலி 25 மினிட்ஸ் என்னமோ வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு 17-19 நான் முடிச்சிருவேன். ஸோ அந்த வீடு கட்டிட்டேன். ஸோ இந்த வீடு கட்டினது ஓகே. இதுக்கு இன்னும் ஒரு பொருள் நான் இன்னும் பண்ணல. அது என்னதுன்னு தானே கேட்குறீங்க? இருங்க, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் இருக்கான். இந்த பேன் ஆஃப் ஆர்த்தோ பச்சுன்னு ஒன்று அப்படியே எடுத்தோம். இன்னும் ஒர்க் ஆகுதுன்னு நானும் அப்படி பார்க்கலான்னு போனேன். இந்த மாங்காய் மடியார் பக்கத்துலேயே வர மாட்டேங்கிறான், வந்து தொலை மாட்டேங்கிறான். அதாவது நடிக்கிறான், சாக மாட்டேங்கிறான். என்ன பேனா பார்த்தோ பச்சுன்னு தெரியல. அப்படியே அவனை கொண்டு அவன் கன் பவுடர் எடுத்துட்டேன். புது ரெசிபி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து இந்த வீட்டுக்கு வந்து நான் இன்னும் ஒன்று பண்ணல. என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சாண்ட் கலெக்ட் பண்ணி நான் வந்து கிளாஸ் செய்யணும். அது நான் இன்னும் பண்ணல. தெரியாம தண்ணி வந்துச்சு. இதை வச்சுக்கலாம். சரி நம்ம இதை டக்குன்னு எடுத்துடலாம். எனக்கு தெரியும் வந்துருச்சு மாதிரியே.
வேற எங்க சாண்ட் இருக்கு? என் வீட்டு பக்கத்துலயே சாண்ட் இருக்கு. நான் எடுக்கலாம். சரி வாங்க எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறமா டர்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சல்னு எடுத்துட்டேன். எவ்வளோ தேவைப்படும்? கிட்டத்தட்ட ஒரு 64 எடுப்போம். 64 எடுக்க என்ன பஞ்சம்? டக்குன்னு எடுத்துட்டு இருந்தேன். ஏதோ ஒஞ்சிச்சுப்பா. 42 தான் இருக்கு. 42 ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றோம்? கிராஃப்டிங் டேபிள் எங்க? சாரி, ஃபர்னஸ். நான் வந்துட்டீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள் எக்ஸ்ட்ரா இருந்தேன். நான் ரூஃப் போடும்போது மேலே நின்று இருந்தேன்னா அதுக்காக தான். என்கிட்ட கொஞ்சம் பிளாங்க் இருக்கு, அதை வச்சு வச்சிடலாம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு பார்த்துருந்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடத்துல நான் டர்ட்லாம் போட்டு இந்த இடத்துல சாண்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்கேருந்து சுகர் கேன்லாம் அடிச்சு உடச்சு ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஒரு ஃபார்ம் கட்ட போகிறோம். சுகர் கேன் ஃபார்ம் சம்மந்தமெல்லாம் எது கட்டினா நம்ம வந்து ஃபார்ம் கட்டினா ஒரு பொழுதுபோக்கம் இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கிளாஸ்லாம் ஸ்மெல் பண்ணி பென் எடுத்துட்டேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதை ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ வாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவில் வீடை கட்டிடுவோம். இது வேறு கண்ணுக்கு வேறு தெரியவே மாட்டேது. கரெக்டாக கணக்கு போட்டுட்டு வந்துருக்கேன் கைஸ். இது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. சட்டுன்னு ப்ளேஸ் பண்ணிடலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எப்படியோ ப்ளேஸ் பண்ணலாமே. ஈஸி. மீன் செடி ஃபுல்லாக பண்ணியாச்சு. அந்த ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வச்சிடலாம். சரிங்க, இந்த இடத்துல ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ½ கிட்ட போயிடுச்சு. ஸோ நான் அந்த தான் கட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ முடிய போதே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அந்த கிளாஸ் பெண்ணும் முடிஞ்சு. ஸோ அதனால நம்ம அதை போய் எடுத்துக்கலாம். 16 அதை எடுத்தால் 16 தான் வரும். சரி, ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை உடச்சிடலாம். இதுதான் அது உடச்சிட்டு நமக்கு தேவையான கிளாஸ் பென் எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம். 2 அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வீடு முடிஞ்சு. நம்ம வீடு இன்னும் முழுசாக முடியல, நம்ம முடியணும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த இடத்துல இருக்க வச்சு இந்த டார்ச்லாம் எடுத்துடலாம். டார்ச் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து டார்ச் வைக்கணும், இல்லைன்னா மாப்ஸ் பண்ணிடணும். நம்ம வீட்டுக்கு வந்து டார்ச் கொஞ்சம் வச்சிடலாம். நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டோம், கொஞ்சம் டார்ச் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக வைக்கணும். இங்கே ஒன்று வச்சுக்கலாம், இங்கே ஒன்று வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம், இந்த ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு வச்சுக்கலாம். இங்கே ஒன்று. காய்ஸ், டார்ச் முடிஞ்சு. பாய் காய்ஸ், உங்களோட இந்த வீடியோ பெறுவது ஏகே கேமிங் ஜோன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி வச்சுருங்க. சரி, பை காய்ஸ், இதோ வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.